இங்கிலீஷை வந்து நான் இனிமே போய் யாருக்கிட்டையும் கத்துக்க கூடாது. போய் பிடிச்சிருந்தேன். அவங்களுடைய கிளாஸ் எடுக்கிற மெத்தடா இருக்கட்டும், புரிய வைக்கிறதா இருக்கட்டும், டவுட்ஸ் கேட்பேன், எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இது இப்படி இப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. நான் கேட்கிற கொஸ்டின் கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய பொக்கிஷமா அந்த 7 ஏஞ்சல்ஸை நான் பாக்குறேன். என்னோட பேர் சோபனா. நான் தென்காசி மாவட்டம். ஸ்கூல்ல 15 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். படிச்சிருக்கேனால ஸ்கூல்ல வந்து ரொம்ப புஷ் பண்ணிட்டே இருந்தாங்க, இங்கிலீஷ்ல பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு. நான் வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல்ல ஒரு ட்ரஸ்ட் மாதிரி இருக்கும், அதுல ஒர்க் பண்றேன். அப்போ இங்கிலீஷ்ல ரொம்ப பேசணுங்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு 2024 தான் ஜான்வரில இருந்து தான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஜாயின் பண்ணி இதுல எனக்கு ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது. பேசுறேன்னா கிராமர்னா பயம் அப்படின்லாம் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஜாக்சன் சார் வந்து எனக்கு ரொம்ப கிராமர்லாம் பயம் இல்லாத அளவுக்கு நான் ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3 months கோர்ஸ் சித்ரா மேம் எடுத்தாங்க. அதுல கொஞ்சம் நல்லா ஓரளவு எனக்கு நல்லா இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே எனக்கு நிறைய புக்ஸ் எல்லாத்துக்கிட்டேயுமே கொஷினுக்கு ஒரு ஆன்சரோ 2ஆம் கிளாஸ் புக்கு 3rd ஸ்டாண்டர்ட் புக்கு எல்லாம் என்ன பண்ண பக்கத்துல போய் ஆன்சர் கேட்டுட்டு இருந்தேன். இப்ப என்னாலே ஆன்சர் சொல்லி கொடுக்குற அளவுக்கு நான் கொஞ்சம் டெவலப் ஆயிருந்தேன். அப்புறம் வந்து 3 months இப்போ லாஸ்ட் இயர் 2024 வந்து 6 month வந்து என்ன பண்ண 2 month பேட்ச்னு சொல்லிட்டு மார்னிங் 5 o'clock பேட்ச் இருக்கும். நான் மார்னிங் 4 o'clock 4:30 எழும்பி ஸ்கூலுக்கு போற மாதிரி ப்ரிப்பரா கிளம்பி உட்காந்துருப்பேன். 5 o'clock பேட்ச் ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணதே கிடையாது. 3 பேட்ச் அட்டன் பண்ணேன். 2 months சேலஞ்ச் கோர்ஸ். எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருந்தது. நான் இங்கிலீஷ் உட்காந்து பயந்து ஓடிட்டு இருந்தேன். என்னால இப்போ இங்கிலீஷ்ல பேசுறவங்கள கேட்க முடியும். எனக்கு திரும்ப திரும்ப என்னால கேட்க முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்னால சின்ன சின்ன வேர்ட்ஸ் என்னால பிள்ளைங்களுக்கு கமாண்டடா சொல்ல முடியுது. மத்தவங்க கிட்ட பேசும்போதும் நிறைய vocabulary வேர்ட்ஸ் நியூவா பேசுறேன். மத்தவங்க பேசினாலும் இதுக்கு இந்த அர்த்தம் அப்படிங்கறத சொல்ற அளவுக்கு என்னால நிறைய vocabulary வேர்டும் நிறைய கத்திருக்கேன். அப்புறம் இப்போ சேர்ந்திருக்கக்கூடிய இந்த 15 days மாரத்தான்ல வந்து நான் நிறைய எனக்கு வீடியோ எடுக்கனாலே ரொம்ப ஃபியரா இருக்கும். எப்பவுமே சார் சொல்லுவாங்க, நான் வீடியோ பார்த்து படிக்காதீங்க சோபனா, அதை உங்களுடைய ஓரல் ஸ்டைலே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் வீடியோ எடுக்கும்போது என்னோட பசங்க கிண்டல் பண்ணுவாங்க. டெய்லி அம்மா வீடியோ எடுத்தியான்னு கிண்டல் பண்ணுவாங்க. அதனால பசங்க தூங்குற எடுப்பேன். அல்லது எனக்கு பசங்க என்னவே ஸ்டாண்ட் எல்லாம் செட் பண்ணி கொடுத்து அம்மா நீ இப்ப ரீட் பண்ணு, ஃபர்ஸ்ட் பார்த்து சொல்லுமா, நான் ஒரு 20 டேக் 30 டேக் பார்த்து சொல்லுவேன். அப்புறம் தான் பசங்க அம்மா பேப்பரை தூர வச்சுட்டு பார்க்காம சொல்லுமா அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப புஷ் பண்ணாங்க. எனக்கு சாக்சன் சாரோட கிளாஸ் வந்து இன்னும் என்ன நல்லா கான்பிடண்டா ஃப்ளூயன்ஸா பேசுற அளவுக்கு நான் சாரை விட மாட்டேன்னு சார்ட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். நல்லா டெவலப்பா நானே சுயமா நிக்கிற வரைக்கும் சாரோட கிளாஸை மிஸ் பண்ண மாட்டேன். கண்டினியூவா போவேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ண முடியாது, நம்மளால இங்கிலீஷ் பேச முடியாது, நம்ம மத்தவங்க பேசினா புரிஞ்சுக்க முடியாது, ரொம்ப பயந்துட்டே இருப்பேன். இங்கிலீஷ் பேசினால பயந்து ஓடிடுவேன். ஃபாரினர்ஸ் வந்த நான் ஒர்க் பண்ற பிளேஸ்ல வந்து ஃபாரினர்ஸ் வருவாங்க. டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் அங்க ஒர்க் படிக்கிறாங்க. ஸோ அவங்கள விசிட் பண்றது, அவங்கள்ட்ட வந்து நிறைய கத்துக்க வராங்க. அவங்கள பார்த்தாலே ஒரு ஹாய் ஹவ் யூ அதோட மட்டும் தான் விட்டுட்டு இருந்தேன். முன்னாடி நான் ஒரு 2009-10 அந்த மாதிரி லெவல் எல்லாம் இருக்கும்போது அவங்க கிட்ட போய் நான் இங்கிலீஷ் பேசுறது கத்துக்கிட்டு இருந்தேன். அவங்க பேசுறது எனக்கு அவங்க சொல்றது எனக்கு புரியும், நான் பேசுறது அவங்களுக்கு நம்ம கோர்வையா பேசணும், சென்டென்ஸா பேசணும் போது கொஸ்டின் கேட்கிறப்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த தாட் வந்து இப்போ மறைஞ்சிருச்சு. அவங்க கொஸ்டின் கேட்டா நம்ம ஆன்சர் பண்ணலாம், நம்ம அவங்ககிட்ட கொஸ்டின் ரைஸ் பண்ணலாங்கிற அந்த ஒரு கான்பிடன்ஸ் எனக்கு வந்துச்சு. எனக்கு டைம் வந்து ஈவினிங் வந்து நான் பேட்ச் சாரோட கிளாஸ்ல சேர்ந்தப்போ எனக்கு பசங்களுக்கும் என்னோட வீட்டு ஒர்க்குக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸே இருந்தது கிடையாது. என்னோட ஈவினிங் டைம் 8 to 9 தான். பசங்க படிச்சு முடிச்சிருவாங்க, அவங்கள முடிச்சு சாப்பிட வச்சுட்டு அப்புறம் தான் நான் கிளாஸ்க்கு வருவேன். அப்படி நான் கிளாஸ்ல இருந்தாலும் என்னோட பசங்க எனக்கு ஜாயின்ட் ஃபேமிலியா இருக்கும், எனக்கு தனியா சாப்பாடு எடுத்துருவாங்க. அம்மா நீ கிளாஸ் முடிச்சு சாப்பிட்டுக்கோன்னு எடுத்துட்டு வந்துருவாங்க. அதுல எந்த ஸ்ட்ரகுளும் இருந்தே கிடையாது. அப்புறம் மார்னிங் பேட்ச் வந்து என்னோட கேரியர்ல ரொம்ப சேஞ்ச் பண்ணுச்சு. நான் ரொம்ப லேசியா இருந்தேன். மார்னிங் 4:30 எழும்பும்போது 4:30 4:15 எழுதும்போது ரொம்ப எனக்கு டைம் இல்ல நிறைய வேலை டைமே இல்லைன்னு நினைச்சிட்டே இருந்தேன். இப்போ 6 months வந்த அப்புறம் எனக்கு டைம் நிறைய இருக்கு, டைம்க்கு ரொம்ப வேல்யூபிளா மதிக்கிறேன் நானு. அதுல எனக்கு ஸ்ட்ரகிள் இருந்ததுல 5 to 6 6:30 அதுக்குள்ள கிளாஸ் முடிச்சுட்டு திருப்பி போய் பசங்களை வேக்கப் பண்ணி விட்டுட்டு அப்புறம் போய் கிச்சன்ல ஏதாவது லைட்டா சின்ன சின்ன ஒர்க் பார்த்துட்டு 8 o'clock கிளம்பி 9 o'clock ஸ்கூல் போயிருவேன். எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருந்தது கிடையாது கிளாஸ் அட்டன் பண்றதுலயோ. அப்புறம் ஈவினிங் வீடியோஸ் அந்த மாதிரி அசைன்மெண்ட் கொடுத்தாலும் அதை நைட் உட்காந்து நான் பண்ணிடுவேன். அதுல எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்தது. நான் வந்து ஆக்சுவலி ஒர்க் பண்றது தமிழ் மீடியம் ஸ்கூலுங்கிறனால நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை கிளாஸ் ரூம்ல கொஞ்சம் தான் இம்ப்ளிமெண்ட். பிள்ளைங்க ஃபுல்லா தமிழ் மீடியம். நான் இங்கிலீஷ்ல சொல்லும் போது பிள்ளைங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆச்சு. அப்போ நான் கொஞ்சம் விட இங்கிலீஷ்ல சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்ல சொல்லிட்டு தமிழ்ல அதுக்கு இதுக்கு இதாம அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்தேன்.
அப்புறம் வந்து என்னால இன்னும் அந்த என்ன சொல்ல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல கம்பல்சரி இங்கிலீஷ்ல தான் பேசணும், சிபிஎஸ்சி ஸ்கூல்ல இங்கிலீஷ்ல தான் பேசணுங்கிற அந்த இது இல்லங்கிறனால என்னால இன்னும் ஃப்ளூயன்ஸா கிளாஸ் ரூம்ல கொண்டு போக முடியல. அது எனக்கு இன்னொரு ஒரு ஸ்ட்ரகிளாவே இருக்குது. மத்தவங்களோடயும் பேசும்போது என்னவா இங்கிலீஷ் பேசுறா, கிளாஸ் போறேன் எல்லாம் தெரியும், எல்லாரும் எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, இங்கிலீஷ் பேசுற, இங்கிலீஷ் கிளாஸ் போறல நீ பண்ணு. இங்கிலீஷ்னாலே நான் யாரையும் தேடி போனா மத்தவங்க என்கிட்ட வந்து இது கரெக்டா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு ஃபியர் இருக்கு, என்னால வெளியில கொண்டு வர முடியல, பேசுறதுக்குள்ள பிளேஸ் எனக்கு அமையல. சோ நான் ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோ அல்லது ஒரு காலேஜ் லெவல் போனா என்ன கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியுமோன்னு ரொம்ப ஃபீல் பண்றேன். அதுக்கு என்ன நானே இன்னும் நல்லா பில்ட் பண்ணணும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். 2 or 3 days வந்து கிராமர் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தாங்க. புக்ஸும் வாங்கியிருக்கேன் 1000 rupeesக்கு, அதாவது 2009-10ல வாங்கியிருக்கேன். அந்த புக்ஸ் இப்போ வச்சிருக்கேன். ஜஸ்ட் புக்கா தான் இருக்கும். ஆனா பிராக்டிக்கலா லைவா அன்னனைக்கு கிளாஸ்ல அன்னனைக்கு பண்றது வந்து யாருமே எனக்கு சொல்லி தந்தது கிடையாது. நிறைய வீடியோஸ் வாங்கியிருக்கேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ் புக்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஆனா அப்பப்போ ஏதாவது தேவைன்னா மட்டும் பரட்டி பார்த்துக்குவேன். வீடியோஸை பேஸுக்கு எடுத்தெல்லாம் சேவ் பண்ணலாம் வைப்பேன். ஆனா நான் பார்த்தது ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்த்தது எதுவுமே கிடையாது. ஆனா 7 Angelsக்கு வந்த பிறகும் நிறைய விஷயங்கள் ப்ராக்டிக்கலா செஞ்சு பார்க்கும்போது நிறைய நம்ம அந்த கத்துக்கிட்டதை மத்தவங்கிட்ட சொல்லி காமிச்சாலும் அதை செஞ்சு காமிச்சாலும் தான் நமக்கு லேர்ன் பண்ண முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். 7 Angels அகாடமிஸ் வந்து நான் ஃபேஸ்புக்ல பார்த்தேன், இன்ஸ்டால பார்த்தேன், அப்புறம் யூடியூப்லயும் பார்த்தேன். சாரோட ஷார்ட்ஸ் அந்த மாதிரி வரும்போது அதை அடிக்கடி பார்த்துட்டு என்ன 99 rupees தானா, அப்பனா என்ன இருக்கும் அப்படிங்கிறத தேடிட்டு தான் நான் உள்ள வந்தேன். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 99 rupees போது ஒரு சின்ன ஒரு டெய்லி பஸ் பர் செலவு மாதிரி தான் இருந்தனால எனக்கு அது ஒன்றும் பெரிய இஷ்யூவா தெரியல. ஸோ ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அடுத்து என்ன டிசைட் பண்ணலாங்கும் போது சரி இந்த ஒரு எவ்வளவு தடவையே கொண்டு நம்ம காசு செலவு பண்றோம், அந்த ஒரு தடவை போட்டு நம்மளோட டேலண்ட்டை வெளிக்கொண்டு வரதுக்கு இதை ஒன்றும் பண்ணுவோம். டிகிரி படிக்கிறதுக்கு 10,000 15,000 செலவு பண்றேன், இது ஒரு டிகிரி கோர்ஸ் மாதிரி நினைச்சு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் உள்ள வந்துட்டேன். அதனால எனக்கு இந்த மணியோ வேற எதுவுமே எனக்கு முக்கியமா தெரியல. ஒரு தடவை கத்தாலும் பெர்ஃபெக்டா கத்துட்டு நம்ம வெளியில போகணுங்கிறோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 1 year ஜேர்னியா நான் சார் கிட்ட டிராவல் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அவங்களுடைய கிளாஸ் எடுக்கிற மெத்தடா இருக்கட்டும், புரிய வைக்கிறதா இருக்கட்டும், டவுட்ஸ் கேட்பேன், எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, இது இப்படி இப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. எனக்கு நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. நான் கேட்கிற கொஸ்டினுக்கு சாருக்கு என்னை பத்தி தெரியும், சோபனா தயங்குவாங்க, பேச மாட்டாங்க அப்படிங்க தெரியும். அதனால வாலண்டியரா சார் என்ன கூப்பிடுவாங்க. அப்ப சார் நம்மளை கூப்பிடுறாங்கக்கே நான் ஆட்டோமேட்டிக்கா நான் பேச ஆரம்பிச்சிருவேன். அதனால எனக்கு நல்லா சப்போர்ட்டிவா இருக்கிறாங்க, என்னோட கொஸ்டினை எதிர்பார்க்கறாங்க, எனக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறாங்க. என்னோட கம்யூனிகேஷன் லெவலை எப்படி டெவலப் பண்ணிருக்குன்னா, என்னால ஒரு 2 or 3 லைன்ஸை நான் அது என்ன பண்ணிருக்கேன்னா, கிளாஸ்ல கத்துக்கிட்ட விஷயங்களை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சின்ன சின்ன ஒரு 4 line 3 lines அப்புறம் போயம் இதெல்லாம் என்ன பண்ணாலும் சும்மா ஓரளா தான் வாயிட்ட சொல்லி கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக இருந்தது. ஸோ அதை என்ன பண்ணேன்னா, சார் இப்போ 2 month சேலஞ்சில் ஒரு 23 days நினைக்கிறேன், இதுல லேர்ன் பண்ண என்ன பண்ணி பார்த்தேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்ஷனாவே சொல்லி காமிச்சேன். அப்படிங்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈஸியா என்கிட்ட படிக்கிற ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சரி, ஃபெயில் மார்க் எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா ஆக்ஷனோட பண்ணி காமிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப மெமரியா இருந்தது. அந்த ஸ்டூடெண்ட்ஸை பர்டிகுலரா முன்னாடி வச்சு நான் பார்க்கும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ஷனால், அவனுக்கு ஸ்பெல்லிங் தெரியுமோ தெரியாது, ஆனா ஆக்ஷனோட பண்ணி காமிக்கும்போது அவனால அந்த ஆன்சர் என்ன செய்ய முடியுது சொல்ல முடியுது அப்படிங்கிறத என்னால தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணா கடகடன்னு ட்ரெயின் மாதிரி ஓடிட்டே இருப்பேன். சார் சொல்லாங்க, சோபனா மெதுவா சொல்லுங்க, இந்த ட்ரெயினை பிடிக்க போறது இல்ல, வேகமா போகாதீங்க, ஸ்லோவா போன்னு சொல்லுவாங்க. இப்போ வீடியோக்கு ஒரு கண்டென்ட் கொடுத்தாங்கனாலே அதை முன்னாடி மாதிரி ஸ்பீடா போகாம இப்போ நல்லா ஃப்ளூயண்டா பேசுறதுக்கு ஃப்ளூயண்டா அவங்க எந்தெந்த இடத்துல பாஸ் கொடுக்கணுமாங்க. 4 word 5 word இருந்தா எனக்கு 2 word தான் பாஸ் பண்ணி, சார் நீ இப்படி சொன்னா போதும், லென்த்தியா போக வேண்டாம், ஃபர்ஸ்ட் சிங்கிளா போகலாம்னு ஐடியா கொடுப்பாங்க. இப்ப கண்டென்ட்டை பார்த்தோன்னே நம்ம இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம், ஃபுல்லா போக வேண்டாம் அப்படிங்கிற தாட்ல வந்து இப்போ என்னால பெஸ்டா பண்ண முடியுது வீடியோ டாஸ்க் எல்லாம். இப்போ மத்த இன்ஸ்டியூட்ல எல்லாம் கேக்குறாங்க 1 to 1 இருப்போம் அப்படிங்கிறாங்க. 1 to 1 இருந்தா நாங்களும் நீங்களும் மட்டும் தான் உட்காந்து பேச முடியும். நான் இப்போ 7 years வந்த பிறகு அப்ளிக்னு ஒரு இதுல சும்மா ரெஃபர் பண்ணி பார்த்தேன். அவங்க நாங்க 1 to 1 வருவோம், உங்களுக்கு விருப்பப்பட்ட நேரம் வருவோம், வீடியோஸ் அனுப்புவோம், அதை பார்த்து அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எல்லாம் 1 to 1 லைவ்ல இருக்கும்போது 4 பேர் 5 பேர் 10 பேர் இருக்கும்போது குரூப்பா டிஸ்கஸ் பண்ண பிரேக் அவுட் ரூம்லாம் விடுவாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எனக்கு தெரியாத அவங்க ஷேர் பண்ணுவாங்க, இது இப்படி இல்ல சோபனா, இப்படி ப்ரொமோட் பண்ணணும், இப்படி பண்ணுவாங்க. சாரும் பிரேக் அவுட்ல வந்து சோபனா இதை இப்படி சொல்லாதீங்க அப்படி சொல்லாதீங்கிற இதை சொல்லி தருவாங்க. எப்படி நம்ம நேர்ல உட்காந்து கத்துக்குவோமோ அதே மாதிரி லைவ்ல இருந்து கத்துக்க முடிஞ்சது. இப்போ ஸ்கூல்ல ஏதாவது இங்கிலீஷ்ல டைப் பண்ணாங்கன்னா ஸ்கூல்ல கிளர்க் இருப்பாங்க, அக்கா இந்த இடத்துல இது வருமா, பெர்ஃபெக்டட் அதுல அவங்கள கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க, வாஸ் வேர்ல கன்ஃபியூஸ் ஆவாங்க. அப்போ நான் அக்கா இப்படி பண்ணக்கூடாது, நீங்க இதுல இது வரும், இந்த டென்ஸ் தான் வருங்கிறத பர்டிகுலரா என்னால அவங்ககிட்ட ஐடென்டிஃபை பண்ணி சொல்ல முடியுது. அவங்க நீங்க கிளாஸ் போறதுனால எல்லாம் நல்லா லேர்ன் பண்ணிக்கிட்டீங்களோ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. மத்தவங்களும் எது வந்தாங்கன்னா இந்த இடத்துல இது வராது, இதை போடுங்க அப்படின்னு சொல்லி என்னால சொல்லிக் கொடுக்குற அளவுக்கு என்னால கிராமர் நல்லா கவர் பண்ணிருக்கேன். நிறைய வெக்காபுலரி வேர்ட்ஸும் நிறைய ஐடென்டிஃபை பண்ணிருக்கேன்.
இந்த இங்கிலீஷ் கோர்ஸ் எதுக்காக நான் ஜாயின் பண்ணேன்னா, ஒரு டிகிரி படிச்சா எப்படி காசு கட்டி படிப்போமோ, அதை டிகிரி படிச்சு நம்ம லைஃபுக்காக யூஸ் பண்றோம். இந்த இங்கிலீஷை வந்து நான் இனிமே போய் யாருக்கிட்டையும் கத்துக்க கூடாது. இந்த ஒரு தடவை கத்துக்கிட்டு லைஃப் லாங்க நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்காக என்னோட எஃபெக்டையும் என்னோட அமௌண்ட்டையும் இதில் இன்வெஸ்ட் பண்ணி லேர்ன் பண்ணிட்டு ஒரு தடவை திருப்பி போய் யாருக்கிட்டயுமே இங்கிலீஷ்ல நிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இதுல இது பண்ணிருக்கேன். சார் வந்து ஸ்போக்கன் நீங்க அந்த இங்கிலீஷ் கிராமரை தவிர எங்களுக்கு எப்படி கைண்டா நடந்துக்கணும், பொறுமையா இருக்கணும், ஒரு விஷயத்தை எப்படி கடந்து போகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய டெய்லி சொசைட்டி லைஃப்ல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கோ அந்த தாக்கங்கள்லாம் அவங்க அனுபவிச்ச இதெல்லாம் சொல்லி எங்களை நீங்க இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதுல எனக்கு எக்ஸாம்பிள் சொன்னதுன்னா, அவங்களுடைய சாரோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் சொன்னாங்க. ஒரு சில விஷயங்கள் நடக்கும், அதெல்லாம் கடந்து வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி என்னோட பாஸ்ல என்னோட ஹஸ்பண்ட் மிஸ் ஆயிட்டாங்க. ஸோ நான் அதுல இருந்து வெளியில வரதுக்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ங்கிறது ஒரு போயிட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன். அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் எனக்கு பர்டிகுலர் எதுன்னு சொல்ல டக்குன்னு வரல. ஆனால் சார் நிறைய மாரல் ஸ்டோரிஸ், மாரல் அவர் கற்றுக்கிட்ட விஷயங்கள் எனக்கு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி நடந்தது, இப்படி இருங்க, இந்த மாதிரி இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெய்லி இந்த டைம் கீப் அப் பண்றதுகள் தான் சொன்னாங்க. எனக்கு நான் ரொம்ப லேசியா இருப்பேன், இந்த வேலைனா அப்படி போட்டுருவேன். இப்ப நமக்கு டைம் இருக்கு, இந்த வேலையை இந்த டயத்துக்குள்ள செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து இதுல இருந்து சார் கிட்ட இருந்து நான் கத்துருக்கேன். அதே மாதிரி சார் கரெக்டா இந்த டயத்துக்கு இது அப்படின்னு ஷெடியூல் போட்டுருவாங்க. ஒரு நாள் கூட சார் டயத்துக்கு மிஸ் பண்ணி வந்தது இல்லை. நானும் என்கிட்ட இருந்து நான் அவர்கிட்ட இருந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை கத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்து லேட்டா போக மாட்டேன். 9:30 வரைக்கும் சார் கிட்ட கிளாஸ் வர முன்னாடி போயிருக்கேன். மார்னிங் போய் ஸ்கூல்ல போய் 8:50 போயிடுவேன். 8:50 போயிட்டு 9 o'clock போயிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கூல்லே சாப்பிடுவேன். இல்லை 10:30 சாப்பிடுவேன். நம்ம சீக்கிரம் போயிடும். நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு ஸ்கூல் டைம் 9:15 அதுக்கு முன்னாடி நம்ம போயிடணும். அந்த ஒரு மென்டாலிட்டி வந்துச்சு எனக்கு. அது சேஞ்ச் ஆச்சு எனக்கு. கடவுள் எனக்கு கொடுத்த பெரிய பொக்கிஷமா அந்த 7 ஏஞ்சல்ஸை நான் பார்க்குறேன். பைபிளில் 7 ஏஞ்சல்ஸ்லாம் 7 தூதுவர்கள் உண்டு. அதே மாதிரி எனக்கு என்னோட அரணுக்கு இடையமா இருந்து எனக்கு இந்த இங்கிலீஷை நான் லேர்ன் பண்ணணும், அந்த ஃபியரெல்லாம் உடனே